ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 58வது திருவிளையாடல் வாத ஊரருக்கு அறிவுறுத்திய படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதை நம்ம ஏற்கனவே மாணிக்கவாசகருடைய கதையில் நம்ம கேட்டிருக்கோம். நேற்று என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கா? நேற்று வலை வீசின படலம் கேட்டோம். அதாவது ஒரு மீனவ தலைவனுக்கு பார்வதி தேவியை மகளாக பிறக்கணும் அப்படிங்கிறதுனால சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, மாயையாக வேதம் சொல்லும்போது பார்வதி தேவி கவனிக்காத மாதிரி செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறமேட்டு நீ கவனிக்கல, அதனால் நீ மீனவ பெண்ணாக போய் பாரு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு. அதை தடுக்க வந்த முருகருக்கும் வாய் பேச முடியாத பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பிள்ளையார் அந்த வேதத்தை தூக்கி கடலில் போடும்போது நடுவில் நந்தி வந்ததுனால உடனே அந்த சாபம் நந்திக்கு போய் நந்தியை சுறாமீனாக பிறகுறாங்க. அதுக்கப்புறமேட்டு சிவபெருமான் அந்த சுறாமீனை அடக்கி பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த முருகனாக அவதாரம் பண்ணவர் உருத்திர சர்மனாக பிறந்து நல்ல பாடல்களை கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முருகனாக மாறினார் அப்படின்னு நேற்று ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, அதாவது தமிழை நம்ம கடவுளோட வடிவமாக பார்க்கணும் அப்படிங்கிறத நேற்று திருவிளையாடல் நம்மளுக்கு சொன்னது. இன்றைக்கி வாத ஊராருக்கு சிவபெருமான் எப்படி அறிவுறுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? மதுரையம்பதிக்கு பக்கத்தில் திருவாத ஊர் அப்படிங்கிற ஊரில் சுந்தரநாதர் அப்படிங்கிறவருக்கு ஒரு பையன் பிறக்கிறாங்க. அவருக்கு வாத ஊரார் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே எல்லா கலைகளிலுமே கற்றுக்கிட்டு ரொம்ப சிறந்து விளங்குறாரு. அதனால் அந்த ஊரில் இருக்கிற அரிமர்த்தன பாண்டியன் அவர் தன்னுடைய மந்திரி ஆக்கிக்கிறாரு. அந்த சின்ன வயசுலேயே அவர் எல்லா மந்திரிகளையுமே விட ரொம்ப சிறந்து விளங்குறாரு. அதனால் அரிமர்த்தன பாண்டியன் ரொம்ப நம்பிக்கையான மந்திரியாக வாத ஊராரை பார்க்குறாரு. அப்போ சொல்கிறாரு, நம்ம நாட்டில் படையெடுக்க வந்தாங்கனாக்கா நம்மளுடைய குதிரைப்படையில் நிறையா வயசான குதிரைகள் இருக்குது, நோய் வந்த குதிரைகள் இருக்குது. அதனால் நீங்கள் போய் நல்ல குதிரையாக பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கஜானாவில் இருக்கிற காசெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த காசெல்லாம் வாங்கிக்கிட்டு போகும்போது அவர் அந்த திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகும்போதே அவர் அப்படியே மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னாக்கா, அந்த இடத்துல சிவபெருமான் ஒரு குரு வடிவில் உக்காந்துட்டு அவருடைய மாணவர்களுக்கு எல்லாமே வேதம் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அதை பார்த்ததுமே இவருக்கு இன்னும் ரொம்ப உள்ளுக்குள்ளாரே அப்படியே சந்தோஷமாயிடுச்சு. இவரும் போய் அவர் கூட உக்காந்ததுமே உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி உட்கார வச்சு அவருக்கும் வேதங்களெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அப்படி சொல்லி கொடுக்கும்போது அந்த வேதங்களெல்லாம் கேட்டு கேட்டு இவர் தான் ஏற்கனவே ரொம்ப அறிவாளியாச்சா, அதனால் அந்த பாடல்களெல்லாம் அவர் பாட பாட ஒவ்வொன்றுமே மாணிக்க மாதிரி இருக்குது. உடனே சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, இன்னையிலேருந்து உனக்கு மாணிக்க வாசகர்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு அவருக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அப்படியே மறைஞ்சிட்றாரு. வந்திருக்கிறது சிவபெருமான் அப்படின்னு தெரிஞ்சதுமே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சிவபெருமானே நம்மளுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல அவருக்காக ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த குதிரை வாங்கின காசெல்லாம் எடுத்து கோவில் கட்டிடுறாரு. இந்த விஷயமெல்லாம் ராஜாவுக்கு தெரிய வருது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நான் உங்களை குதிரை வாங்க தான் நான் அனுப்பிவிட்டேன், ஏன் இன்னும் குதிரை வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. உடனே சிவபெருமான்கிட்ட முறையிடுறாரு. சிவபெருமான்கிட்ட முறையிட்டதுமே அவர் சொல்கிறாரு, குதிரைகள்லாம் பாண்டிய நாட்டுக்கு சேரும் அப்படின்னு சொல்லி நீ பதில் அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. சிவபெருமான் சொன்ன மாட்டி வேறு என்ன இருக்க முடியும்? உடனே இவர் என்ன பண்ணுறாரு, குதிரைகள் தானாக சேரும் அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பிட்டு இவர் பாட்டுக்கு கோவில் கட்டுற வேலையை பார்த்துக்கிட்டு எப்போவுமே சிவபெருமானோட நினைப்பிலே இருக்கார். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இந்த திருவிளையாடலை பார்த்தது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னாக்கா, காசு வந்ததும் மக்களுடைய மனசு மாறிடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த திருவிளையாடலில் நம்ம பார்த்த மந்திரிகள் ஆகட்டும், ராஜாக்கள் ஆகட்டும், ஏன் இப்போ நம்மளுடைய வாத ஊராராகட்டும், கையில் கிடைச்ச காசை கடவுளுக்காக அவங்க செலவு செய்யும்போது என்ன பண்ணுறாரு, கடவுளே நேரில் அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. அதனால் நாம் செய்கிற தொழில் எதாக இருந்தாலும் அதை நம்ம நேர்மையான செஞ்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கடவுள் நம்மளை பார்க்குறதுக்காகவும் வருவார் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி திருவிளையாடல்கள்லாம் நம்மளுக்கு சொல்லுது. சரி, நாளைக்கு வாத ஊரார் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.